ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இல்லை நிறையாவே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்குங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான் அதை சேர்க்குறது. அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம். இப்போது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து பொன்னிறமாக வதங்கணும். அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தாளிக்கிறது வந்து தக்காளி சாப்பாடு தான். அடுப்பை சிம்மில் வச்சு சமைங்க. நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னா அடுப்பு வேகமாக வச்சுட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அது கலருக்காக தான் போடுறோம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் நல்லா வேக வைக்காமல் ரொம்பவும் அரிசியாக இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்க அளவுக்கு பஞ்சு மாதிரி பூ மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த சாப்பாடை இப்போ இதில் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிருக்க தயாரிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்து அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாடு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா இப்போ சேர்த்தா போதுங்க. தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகும்போதும் கொண்டு போனீங்கனாலும் நல்லாயிருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாமே படுற மாதிரி பெரட்டி விடுங்க. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஃபாஸ்ட்டாகவும் சமைக்க முடியும். சீக்கிரமாக டிஃபனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த சாப்பாடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பாய் பாய்.